இன்றைக்கி நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல்னு பார்ப்போமா. சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அது ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா பட்டை வகை போட்டு ஆனியன் பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். ஆனியன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா எண்ணெயில் வதக்கி கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி செடி சேர்த்து எண்ணெய் நல்லா வதக்கி கொடுங்க. அப்படி வதக்கிறப்ப பிரியாணி நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் போட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு இருக்கணும். இதில் சிக்கன் ஒரு அரை மணி நேரமாக தயிர், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பு போட்டு தனியாக சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை தூக்கி நம்ம தொக்கு மாதிரி வதக்கின தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டு கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி கொடுங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா சிக்கனை நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி தொக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த ரேசியோவில் நான் எடுத்த அரிசிக்கு அளந்து 1க்கு 1.5 அளந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கிடுவோம். நல்லா கிரேவி நல்லா சுருண்டு அந்த எண்ணெய் பிரிய வதக்கிறப்ப தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கவும் நான் அரை மணி நேரமாக பாஸ்மதி அரிசியை 2 முட்டையும் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை எடுத்து சேர்த்துக்குருவோம். இப்போ பாருங்கள், ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வர்றப்ப தம் போட்டுரும். ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் தம் போட்டுருங்க. தம் போட்டால் பிரியாணி ரெடி ஆயிரும். லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே லெவலில் தண்ணியும் அரிசியும் வந்துடுச்சு. இப்போ தம் போட்டுக்குருவோம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பிரியாணி. நல்லா சாப்பாடும் நல்லா வெந்திருக்கு. அரிசியும் நல்லா பொலன்னு இருக்குது. உடனே போட்டு கிண்டினோம்னா குழஞ்சி போயிடும். பாருங்கள், சுட சுட பிரியாணி ரெடி. இது கூட தயிர், வெங்காயம், முட்டை, சிக்கன் லெக் பீஸ் 65. எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இது தான். உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட பிரியாணி ரெடி.